Hey, hi friends, welcome back. This is Jan and welcome to the channel Jan as Mommy. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. My daughter is going to turn 10. So 16th July வந்து அவளோட birthday and I feel so proud. At the same time எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூடுது because she is turning 10 and as a parent, as a mother, I have a lot of responsibilities. I have to teach her a lot. But still வந்து குழந்தைங்க என்ன ஏஜ்னாலும் they are our kids இல்லையா. So and especially girl kids வந்து they always love to get a lot of surprises. அதனால வந்துட்டு இன்னைக்கு 10 surprises நான் அவளுக்கு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா 10th birthday is very very special. So I have planned 10 surprises for her. அதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். And 10th surprise வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. So watch till end of the video to know what is that. So with that note, let's get started. Let's begin. First surprise வந்து it's going to be a pajama. So உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க என்னோட கிட்ஸுக்கு வந்து பைஜாமாஸ் வந்து gift பண்ணுவேன் for birthday. So எனக்கும் ரொம்ப பிடிக்கும். At the same time my kids also love to wear pajamas and இப்போ வீட்லயே இருக்கோம்ல, so some excitement வேணும்ல. So அதனால வந்துட்டு I have got pajamas and twinning pajamas. So ரெண்டு பேருக்குமே வாங்கிட்டேன். So உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் 7 years gap ரெண்டு பேருக்கும். அதனால பைஜாமாஸ் வந்து ஒரே மாதிரி twinning dresses வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும், சில பிராண்ட்ஸ்ல தான் கிடைக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தேன். ஸோ தே வில் கஸ்டமைஸ் த பைஜாமாஸ். மேபி அந்த பைஜாமாஸ் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவே நான் போடுறேன். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த பைஜாமாஸ் which I have received from them. ஸோ இதுதான் அந்த ரெண்டு பைஜாமாஸ் I have got for them. So I'll just open up and show you. So this is the one. ஸோ கண்டிப்பாக அவங்க வேர் பண்ணி அந்த கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு பைஜாமா. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஏன்னா ஆன் த ஷர்ட் யூ கேன் see her name written. ஸோ மேபி இது தலைகீழ தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வேர் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக அதை காட்டுறேன். ஸோ அனன்யா இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் இது செகண்ட் பாப்பா. ஸோ அவளோட ஷர்ட்டில் பாருங்கள் ஆத்யா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டான பைஜாமா. இதில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, along with the pajamas they have customized me home slippers as well. இது என்னோட பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேட்சிங் டு த பைஜாமா வந்து இது இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் along with that they have sent me ஐ மாஸ்க்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட் பேண்டும் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க. மேபி இந்த பைஜாமாஸ் கஸ்டமைஸ்டு பைஜாமாஸ் பற்றி வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். திஸ் பைஜாமாஸ் are going to be the first gift for her. ஷர்ட் பேக்கெட் பாரு. So cute. Ananya. I love you so much. Okay. பாப்பாவோட இது காட்டுங்க. ஆத்யா என்ன எழுதி இருக்கீங்க? I get it. அனன்யா A N Y A. Okay, correct. The second gift is going to be a balloon decoration. அவன் வந்து எப்பவுமே கேட்டுப்போம், மம்மி நான் தூங்கிட்டு எழும்பும் போது I want to see a lot of balloons அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு தடவை சொல்லியிருக்கேன். யூஸ்வலாக வந்து அவன் அந்த 1 year என்னெல்லாம் ஆசைப்படுறா, சில குட்டி குட்டி விஷயம் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் தான் நான் சர்ப்ரைஸாக கொடுப்பேன். ஸோ அவள் சொல்லியிருக்கேன் என்கிட்ட, ஸோ ஐ வாண்ட் டு வேக் அப் வித் a lot of balloons அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் காட் a few balloons and 10th பர்த்டேனால அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஷோ யூ what I have got. ஸோ இது மாதிரி கோல்ட் அண்ட் பிளாக் பலூன்ஸ், பிக் பலூன்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் ஒரு பேனர் வாங்கியிருக்கேன். தென் 10 அப்படின்ட்டு ஃபாயில். ஸோ 10 அப்படின்ட்டு ஃபாயில் பலூன் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த செகண்ட் சர்ப்ரைஸ் ஃபார் ஹர்.
அண்ட் த தேர்ட் சர்ப்ரைஸ் வந்துட்டு ஷீ லவ்ஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும், எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு, நம்மளோட சீசனல் ஃப்ரூட்ஸு. அப்புறம் ஐம் கோனா பை அ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதில் வந்து ஒரு பாப்சிக்கல் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பாப்சிக்கல் பண்ண போகிறேன். அண்ட் ஷியோராக வந்து அவள் ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணும்போது அந்த பாப்சிக்கல் எடுக்கும்போது ஷியோராக ஷீ வில் கெட் எக்ஸைட்டட் அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி, ஸோ த ஃப்ரூட் பாப்சிக்கல் இஸ் கோயிங் டு பி த தேர்ட் சர்ப்ரைஸ் ஃபார் ஹர். ஸோ அதுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன் அண்டு சில ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணியும் வச்சுருக்கேன். இதில் சில எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. கார்மெட் கார்டன் அப்படிங்கிற ஒரு சைட்டில் நான் வாங்கினேன். ஸோ அங்கே தான் வந்து ஸ்ட்ராபெரி, கிவி, அதுக்கப்புறம் வந்து இந்த பர்பிள் ட்ராகன் ஃப்ரூட் வாங்கினேன். இந்த பர்பிள் ட்ராகன் ஃப்ரூட் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காது, ஒயிட்டு தான் கிடைக்கும். பட் அவங்கக்கிட்ட வந்து கிடைச்சது, ஸோ அதையும் நான் வாங்கியிருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட் வந்து அனன்யாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து கோகனட் வாட்டர் யூஸ் பண்ணி பாப்சிக்கல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கோகனட் வாட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கோகனட் வாட்டரில் வந்துட்டு கொஞ்சமாக ஹனி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட் மோல்டில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கோகனட் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாப்சிக்கல் மோல்டு இருக்குது, ஸோ இந்த மோல்டு யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் கோகனட் வாட்டர் ஆட் பண்ணி இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஃப்ரூட் பாப்சிக்கல் ரெடி ஆகிடும். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணுறேன். கிவி மட்டும் நான் அப்படி முழுசாக வைக்கிறேன், ஸோ அது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் கிவி மட்டும் ஜஸ்ட் வந்து ரவுண்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இளநீ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். இது இன்னொரு டைப் ஆஃப் பாப்சிக்கல் மோல்டு. ஸோ இதுலேயும் வந்து நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன். பட் இதை விட ஃபஸ்ட்டு காட்டின பாப்சிக்கல் மோல்டு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து இண்டிவிஜுவல் பீசஸ் இருக்கும், பட் இது வந்து கம்ப்ளீட் ஒன் சிங்கிள் பீஸாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு காட்டின மோல்டு வந்து பெட்டர். ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இதெல்லாமே மொதல் நாளே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இப்போ மார்னிங் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக வந்து பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீமோல்டு பண்ணிடலாம். அதுக்கு வந்து ப்ளைன் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு இதை டீமோல்டு பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. அண்ட் கிட்ஸ் ஆர் ரியலி கோயிங் டு லவ் இட். அண்ட் எஸ்பெஷலி அனன்யாவுக்கும் ரொம்ப பிடிக்க போகுது. ஸோ அவங்க 2 பேருக்கும் நான் கொடுத்துட்டு நான் காட்டுறேன். டீமோல்டு பண்ணதை வந்து ஐஸ் க்யூப் போட்டு ஒரு பவுலில் நான் வச்சுட்டேன். ஸோ தட் வந்து உருகாமல் இருக்கும், அதுக்காக நான் அப்படி வச்சுட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிட்ஸுக்கு நான் கொடுக்குறேன் அந்த கிளிப்பிங் நீங்கள் பாருங்கள். ரெடியா? சிட் டவுன். Popsicle. Dragon fruit. எப்படி இருக்கு? Yummy. Yummy. Now let's see the fourth surprise. So fourth surprise is going to be the bath bomb. So இது வந்து Amazonல தான் நான் வாங்கினேன். ஸோ பாத் பாம் வந்து அவள் சொல்லிகிட்டே இருப்பான், மாம் பாத் பாம்னு ஒன்று இருக்குது. எனக்கு வந்து ஆக்சுவலி தெரியவே தெரியாது. பாத் பாம்னா என்னன்னே தெரியாது. ஆட்டம் பாம் வர தெரியும், பாத் பாம்லாம் என்னன்னே தெரியாது. தென் ஐ ஃபவுண்ட் வாட் இஸ் தேட். பாத் பாம்னா ரவுண்டாக ஒரு பாம் மாதிரி இருக்கும். ஸோ டப் இருந்தால் டப்பில் வந்து அந்த பால்ஸை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணவே வந்து பபிள்ஸ் ஆகும், ஃபிஸ் ஆகும். ஸோ வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில் இருக்கும். ஸோ வந்து எப்சம் சால்ட் வந்து கிளென்ஸ் பண்ண உதவும், நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிடும். அண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் நைஸ் ஃப்ராக்ரன்ஸ். அண்ட் அட் த சேம் டைம்
அது வந்து ஒரு ஒரு ஆயிலுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதுதான் அந்த பாத் பாம் அப்படி போல். ஸோ அதுதான் அந்த பாத் பாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்கின் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க போல். ஸோ ரீசெண்டாக தான் அது என்ன அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அண்ட் இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாகவும் இருந்தது. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஐ ஹவ் காட் ஃபார் ஹர். ஐ வில் டேக் அ க்ளோசர் வியூ. ஸோ அவ்வளோ வாசமாக இருக்குது. ஸோ கலர்ஸாக பாத் பாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த 4th சர்ப்ரைஸ் ஃபார் ஹர். பாத் பாம் சொல்லு. And the 5th surprise is going to be a watch for her. ஸோ ரொம்ப நாளாக வந்து டீல் ப்ளூ, ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு கலர், அந்த கலரில் வாட்ச் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ தேடி பிடிச்சி ஐ ஹவ் காட். ஸோ இந்த 2 வாட்ச் நான் அவளுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ டீல் ப்ளூ இருக்குது, அதோட சேர்த்து ஒன் மோர் ஆல்சோ ஐ ஹவ் காட் ஃபார் ஹர். ஸோ ரொம்பவே ஒரு க்யூட்டான வாட்ச். ஸோ திஸ் கோஸ் த 5th சர்ப்ரைஸ் ஃபார் ஹர். And the 6th surprise is so exciting. என்ன அப்படின்னா, ஸோ கேர்ள்ஸ் எப்பவுமே சொப்பு ஜம்மா வச்சு விளையாட ஆசைப்படுவாங்க. நானுமே விளையாண்டுருக்கேன் அண்ட் கண்டிப்பாக நீங்களுமே விளையாண்டுருப்பீங்க. பட் இப்போ வந்து குட்டி குட்டியாக குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அவளுமே என்கிட்ட வந்து ஃபார் த பாஸ்ட் 6 months சொல்லிகிட்டே தான் இருக்கா, மோம் நம்ம ஏன் வந்து குட்டி குட்டி குக்கிங் இது வாங்கக்கூடாது, ஸோ ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ ரீசெண்டாக வந்து ஐ ஹவ் கம் அக்ராஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கிச்சன் செட்டு நான் பார்த்தேன். அதுவுமே வந்து அயர்னில் இருந்தது. ஸோ இட் இஸ் ஸோ க்யூட். அதில் நம்ம ரியலாகவே குக் பண்ணலாம். அண்ட் அவள் எக்ஸைட் ஆகிறாள் இல்லையோ, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு ஓப்பன். ஸோ திஸ் இஸ் த பாக்ஸ் ஐ ஹவ் காட். ஸோ ரொம்ப அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லுக் அட் திஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சட்டி, இந்த மாதிரி கரண்டி, அதுக்கப்புறம் இது என்னால் எடுக்க முடியல. ஸோ அவங்க எடுத்துகிட்டு டீட்டெயில் இருக்குது. ஸோ பனியார சட்டி, இந்த மாதிரி குட்டியாக வந்து தோசை கல், அதுக்கப்புறம் இதுதான் தோசைக்கல். இது வந்து தெரியல, குட்டி கடாய் மாதிரி இருக்குது. அந்த அடுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போடுற அந்த ஃப்ளாட் பேன் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்னேன்னா ரொம்ப லென்த்தி ஆகிடும் வீடியோ. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி செட் பண்ணியே நான் காட்டுறேன். ஸோ திஸ் கோஸ் த 6th சர்ப்ரைஸ் ஃபார் ஹர். The 6th surprise for her. Let's see what is the 7th surprise. So 7th surprise வந்து it's going to be the tub. ஸோ வாங்கி வச்சுருக்கேன். வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம், அப்புறம் டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ரிவ்யூலாம் பார்த்து அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இந்த வீட்டுக்கு நாங்கள் வரும்போது என் பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு குறை இருந்தது. என்னென்னா, பாத்ரூமில் வந்து பாத் டப் இல்லை அப்படிங்கிற குறை தான் இருந்தது. பட் எங்களுக்கு அது ஒரு பெரிய குறையாக இல்லை. பட் கிட்ஸுக்கு வந்து அதில் விளையாட ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் என்ன நினச்சோன்னா, அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நம்ம 2 பேரும் ஒர்க்கிங், ஸோ வி கான் டூ இட் ஆல் த டைம். வி கான். அதனால் வந்து நாங்கள் பாத் டப் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலை. நிறைய ஆப்ஷன்ஸ் நான் செக் பண்ணி ரிவ்யூ பார்த்து அமேசானில் ஒரு பாத் டப் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இது வந்து காற்று அடிக்கிற மாதிரிலாம் கூட கிடையாது. ஸோ திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்.
ஸோ இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இது ஏர் வந்து ஃபில் பண்ணணும்ல அவசியம் இல்லை, ஜஸ்ட் யூ கேன் அசம்பிள் அப்படி போல். பட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இதை வந்து செட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக நல்லா இருந்ததுன்னா இதோட ரிவ்யூ நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. அண்ட் இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு, ஸோ இதில் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ஹோஸ் வாங்கியிருக்கேன், ஏன்னா ஹோஸ் இல்லை எங்ககிட்ட. ஸோ திஸ் இஸ் ஸ்பேஸ் சேவிங் அண்ட் எக்ஸ்பேண்டபிள் ஹோஸ் போல். ஸோ கண்டிப்பாக இதையும் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ திஸ் கோஸ் த 7th gift for her. அண்ட் கண்டிப்பாக வந்து இதை பார்த்தீங்கன்னா அவள் கண்டிப்பாக எக்ஸைட் ஆவா, அது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஸோ 8th சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I'm gonna give her a sling bag. ஸோ ஏன் ஸ்லிங் பேக் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அனன்யா அப்படின்னாலே சின்ன வயசுலேருந்தே அவளை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் that she will be always with a sling bag. அதுவுமே வந்து ரெட் கலரில் தான் அவள் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவாள், பிகாஸ் ரெட் இஸ் her most favorite கலர். ஸோ அதனால் எப்பவுமே ரெட் கலரில் போடுவாள். பட் இப்போ ரீசெண்ட் டேஸ் வீட்டிலே இருக்கனால ஐ திங்க் அவள் வந்து அதை விட்டுட்டா, அவள் வேர் பண்ணுறதே இல்லை. அண்ட் ஸோ அவளுக்காக ஐ காட் a very cute sling bag. ஸோ மிக்கி மவுஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு வந்து அந்த ரோப் இருக்குது. ஸோ வந்து அவள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், குட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் ஸ்லிங் பேக். ஸோ இவளுக்கு வாங்குறதே, ஸோ குட்டி பாப்பா கேட்பாங்க, அவளுக்கும் ஐ ஹவ் காட் ஒன் மோர் அண்ட் ஐ ஹவ் காட் அனதர் பேக் ஃபார் ஹர். ஸோ சீக்வன்ஸ் பேக். ஸோ வந்து ரீசெண்டாக வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து இந்த சீக்வன்ஸ் ஐட்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. அவளோட ஸ்கூல் பேக் இல்லை, ஸோ ஸ்கூல் பேக் வீட்டில் வச்சுருக்கா. ஸோ அந்த பேக் கூட கம்ப்ளீட் சீக்வன்ஸ் தான். ஸோ அதே மாதிரி சீக்வன்ஸ் ஸ்லிங் பேக் கிடச்சிது. ஸோ அது வாங்கியிருக்கேன். இதில் என்ன ஒரு க்யூட்டான விஷயம்னா, இதில் ஹேண்டில் பாருங்கள். ஸோ இட் இஸ் லுக்கிங் லைக் எ கிட்டி. ஸோ கிட்டி இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு சாஃப்டான ஒரு பால் கூட சைடில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பேக்கில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஹேண்டில் தான், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் சீக்வன்ஸ் பவுச். இது வந்து பவுச் மாதிரி இருக்குது, அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்கில் வந்து வச்சுருக்காங்க. க்யூட்டான ஒரு பேக். ஸோ இது வந்து எய்தர் அவள் யூஸ் பண்ணலாம், இல்லை அவள் தங்கச்சிக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அப் டு ஹர். அண்ட் ஒன் மோர் பேக். ஸோ திஸ் இஸ் அனதர் ஸ்லிங் பேக். இதை வந்து நீங்கள் 2-in-1 மாற்றிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஒன் அண்ட் இதை வந்து ஐ திங்க் இதில் மாட்டிக்கலாம். இதில் மாட்டிக்கிட்டால் இட் வில் பிகம் அ பேக். ஸோ பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 3 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி. ஸோ இதில் மாட்டிக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி க்யூட் பேக்ஸ். ஸோ இதுதான் வந்து 8th சர்ப்ரைஸ் ஃபார் ஹர். And let's see what is the 9th surprise. 9th surprise is going to be the slime kit. So பாருங்க, இதுதான் ஸ்லைம். ஸோ கிளே மாதிரி இதுவும் ஒரு ஐட்டம். ஸோ இது மாதிரி வந்து ஸ்லைம். ஸோ இந்த ஸ்லைம் என்னன்னே தெரியல. இந்த கிட்ஸு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஆஃப்டர் பிளேடோ, அந்த கிளே இருக்கும்ல பிளேடோ, அதுக்கப்புறம் அந்த ஸ்லைமில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. ஸோ அந்த ஸ்லைம் மேக் பண்ணி அதை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். அதில் என்ன இருக்குன்னுலாம் தெரியல, பட் தே ஆர் கெட்டிங் ஸோ மச் எக்ஸைட்டட். ஈவன் என்னோட குட்டி பாப்பா கூட மம்மி ஸ்லைம் கேட்குறா. ஸோ அந்த அளவுக்கு தே ஆர் கெட்டிங் டூ மச் எக்ஸைட்டட் டுவர்ட்ஸ் தட். ஸோ அதனால வந்து ஐ ஹவ் காட் ஸ்லைம் கிட். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஸ்லைம்ஸ் பண்ணலாம் போல். ஸோ எனக்கு ஆக்சுவலி இதில் வந்து விருப்பமே இல்லை, பட் அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்லைம் தான். ஸோ ஐ ஹவ் காட் திஸ் ஃபார் ஹர். இதில் வந்து இந்த மாதிரி நிறைய கிளிட்டர்லாம் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அவள் ஓப்பன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக இதெல்லாம் காட்டுறேன். Wow! Clear glue, sir. No, activator.
Wow! Have glue and some glitters, activator and glitter glue solution. Okay. Maybe I'm gonna make another. I'm good. Yes, what is this? Same. Same. What is this? Same. Stretch பண்ணு ஆத்யா. And here comes the 10th surprise, my most favorite one. இதுதான். ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். ஸோ மேபி ஃப்ரூட் பாப்சிக்கல் வந்து ஓகே. ஸோ ஐ எம் கோனா மேக் இட் வித் லாட் ஆஃப் லவ். ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி நான் லிவிங் திங். ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து அஸ் அ பேரண்ட் எவ்வளோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து அவங்க மனசில் நிற்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் சர்ப்ரைஸ் விச் ஐம் கோயிங் டு கிவ் ஹர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோனா குக் அலாங் வித் ஹர். ஸோ ரொம்ப நாளாக அவளுக்கு வந்து ஆசை, எப்பவுமே குட்டி குட்டி விஷயம் ஹெல்ப் பண்ணுவாள் கிச்சனில். பட் ஷீ வாண்ட் டு கம்ப்ளீட்லி குக் வித் மீ. ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக மேக் பண்ணணும்னு அவள் நினைக்கிறா. ஸோ அதனால் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ஆப்ரான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்ன எழுதியிருக்குன்னா மோமி இஸ் த லிட்டில் ஹெல்ப்பர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து என்னோட ஆப்ரான் யூஸ் பண்ணிக்கிடுவா. ஸோ அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அவளுக்கு சைஸே ஃபிட் ஆகாது. ஸோ நாட் போட்டுக்கிடுவா, அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவா. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கோயிங் டு ஃபிட் ஹர் சைஸ். ஸோ அவளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ குட்டியாக அழகாக வாங்கியிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு நானும் என் பாப்பாவும் வந்து குக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா மேக் பர்த்டே கேக். ஸோ அவளையே நான் பண்ண வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்த்டே கேக். இட்ஸ் கோயிங் டு பி ஐஸ்கிரீம் கேக். ஸோ வந்து அவளை நான் பண்ண வைக்க போகிறேன். அந்த கிளிப்பிங் வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு அவளோட பர்த்டேக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன். இது குட்டி பப்புக்கு குட்டி பப்புக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்கு, அதை வேணா கொடுக்கலாம். அது ப்ளூ. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேக் சொல்லு. ஐஸ்கிரீம் கேக். பேட்டர் கேக். கேக். கேக் பண்ண ரெடி? எஸ். ஓகே பண்ணலாமா? எஸ். ஸோ இது மம்மி சொல்ல சொல்ல நீ பண்ண போற, ஓகேவா? இங்கே பாரு குட்டி வாண்ட பாரு. ஆதியா இருக்கணுமா? ஓகே. அப்புறம் அக்கா செஞ்சோன்னே ஆதியா பாப்பா பண்ணுவா. இதுக்கு பிளைன் கேக் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரெடிமேட் பேட்டர் வச்சு யூஸ் பண்ணி பண்ண கேக் இது. ஸோ அது பிளைன் கேக். ஸோ 2 கேக் வந்து அண்ட் அதோட சேர்த்து வெனிலா ஐஸ்கிரீம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ணுவோம். லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணு. அக்கா பண்ணட்டும். அக்கா என்ன பண்றாங்க? பண்ணியாச்சா? சரி ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேக்கு வந்து அதை எடுத்து இங்கே வச்சிரு. ஃபஸ்ட்டு லேயரை இங்கே எடுத்து வச்சிரு. ஸோ இதில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து அப்ளை பண்ணு. இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்து மேலே கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணு.
keep the next layer. No. Keep the next layer. Gently press it. இது அப்படியே ஃப்ரீசரில் வைக்கணும் இப்போ மறுபடியும். இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்த கேக் மேலே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து ஜஸ்ட் அப்படியே போர் பண்ண போகிறா. ஸோ அவ்வளோதான், டெலிஷியஸ் ஐஸ்கிரீம் கேக் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்புறம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். அடியில் வந்து பிளேட் வச்சுக்கோங்க, ஸோ தட் எக்ஸஸாக விழுகிற ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து அதில் கலெக்ட் ஆகிடும். ஸோ தட் நம்ம அதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். Blow. Birthday to you. ஊது அனன்யா. Happy birthday to you அனன்யா. இந்த கேக் கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக சாண்ட்விச் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் இதில் இருக்க குட்டி குட்டி டிப்ஸ் வந்து மேபி யூ கேன் ஆல்சோ டேக் இட் அண்ட் யூ கேன் சர்ப்ரைஸ் யுவர் கிட்ஸ் அஸ் வெல். அண்ட் ஸோ நான் லிவிங் திங்கை விட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ தட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் தெம். அதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ நியூ டு த சேனல் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். இன்னொரு அழகான ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். Until that, it's Jan signing off. Bye-bye.